தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமக்காக நம்மை ஆட்கொள்ள இந்த மண்ணில் ஜோதி வடிவமாய் ஒளியின் ஸ்தம்பமாய் சிவபெருமான் நின்ற இடங்கள் 12. இவை வெறும் கோவில்கள் அல்ல. ஒவ்வொரு ஜோதிர்லிங்கமும் அந்த பரம்பொருளே பூமியில் குடிகொண்டு தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொண்ட காலத்தால் அழியாத நித்திய ரகசியங்கள். வேடங்களும் புராணங்களும் போற்றும் அந்த மகத்தான 12 ஜோதிர்லிங்கங்களின் சரித்திரத்தை நாம் இன்று காணப்போகிறோம். வடக்கே பனி சிகரங்களின் மடியில் ஆண்டிற்கு ஒரு சில மாதங்கள் மட்டுமே தரிசனம் தரும் உத்தரகாண்டின் கேதார்நாத் தொடங்கி கடற்கரையோரத்தின் அமைதியில் குஜராத்தின் வேராவலில் 7 முறை படையெடுப்பை சந்தித்த பின்னும் இன்றும் கம்பீரமாய் நிற்கும் சோமநாதர் வரை, கிழக்கே புனித நீரோட்டத்தை தன்னில் கொண்டுள்ள உத்தரப்பிரதேசத்தின் காசி விஸ்வநாதர் மற்றும் சித்தர்களின் பூமியான ஜார்க்கண்டின் வைத்தியநாத் வரை, பின்னர் தெற்கே ராமபிரானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் வரை நீண்டு மேற்கு திசையில் மகாராஷ்டிராவின் புனேவில் பீமாசங்கர், எல்லோரா குகைகளுக்கு அருகே உள்ள கிருஷ்ணேஸ்வர் மற்றும் நாசிக்கில் திரியம்பகேஸ்வர் என மகாராஷ்டிர மண்ணில் மட்டுமே 4 ஜோதிர்லிங்கங்களை குடியேற்றி இந்தியாவின் ஆன்மீக வரைபடத்தை செதுக்கியுள்ளார் அந்த ஆதிமூலன். அத்துடன் மத்திய இந்தியாவின் இதய பகுதியில் மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரர், இந்தியாவில் தெற்கு நோக்கிய ஒரே ஜோதிர்லிங்கம், மற்றும் நர்மதையின் நடுவே ஓம்காரேஸ்வர் என மொத்தமாக இந்தியா முழுவதையும் தமது ஒளித்தூண்களால் இணைத்துள்ள சிவனின் இந்த 12 திருவிளையாடல்கள் ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் ஒரு பிரமாண்ட ரகசியத்தை அளித்து இன்றும் நம்மை பிரமிக்க வைக்கின்றன. இந்த ஜோதிர்லிங்கங்கள் பற்றிய உங்கள் கருத்துக்களை அல்லது உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற பாரதத்தின் ரகசியங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் டிகேஸ் பாரத் சீக்ரெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.